ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து செமினார் போடுறதுல ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஈரோட்டில் அந்த மாதிரி ஒரு செமினார் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் வந்து நான் இருக்கேன். எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், அதாவது இந்த செமினார் அப்படின்னா என்ன அப்படின்னா, வியூவர்ஸ் எவ்வளோ பேர், சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர், நம்ம எங்கெங்கோ இருந்து தான் நம்ம வந்து இந்த இதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நேருக்கு நேராக எல்லாருமே ஒரு கருத்தரங்கு மாதிரி, அதாவது அவங்கவுங்களுக்கான ஒரு சந்தேகங்களையும் அதற்கான விளக்கங்களையும் நீங்களாவும் பரிமாறிக்கலாம். எங்கிட்ட கேட்குற சந்தேகங்களுக்கு நானாவும் உங்களுக்கு வந்து பதில் சொல்லலாம். அப்படி ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பெரிய, அதாவது எல்லாரையும் நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அதையும் தாண்டி நம்மளுடைய சந்தேகங்களுக்கு நம்ம வந்து ஒரு சில தீர்வுகள், சில கருத்து பரிமாற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. நான் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் டெய்லியும் கேட்குற டவுட்ஸுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, சொல்லவும் முடியல. ஏன்னா அவங்க ஒரு எமர்ஜென்சியில் கேட்கும்போது நம்மளால் அந்த டைமில் வந்து அதை வந்து உடனே ஃபோனில் வந்து என்னால் பண்ண முடியல. அது நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஒர்க் அப்படி. ஏன்னா டெய்லரிங்கில் இருக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம இருந்துகிட்ருப்போம். ஒரு நாள் ஃப்ரீயாக மனசை விட்டு எல்லா விஷயங்களையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதில் வர சந்தேகங்களை வந்து நம்ம ஒருத்தர் கேட்குறதுல 10 பேருக்கு அதனுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகும். அப்படி வந்து இல்லை உங்களுக்கான சந்தேகங்கள் இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களால் யார் யார் வந்து இதில் கலந்துக்க முடியும் நினைக்கிறீங்களோ, கன்ஃபார்மா முடியும் அப்படின்னு சொல்றவங்க நீங்க வந்து இந்த இதுல கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பேரை அனுப்பி அதனுடைய டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பேர் இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ பேரால் வர முடியும். ஏன்னா சூழ்நிலை மட்டும்தான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிறைய பேர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் டேட்டும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. யார் எப்படி இதில் கலந்துக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கும் ஒரு ஐடியா கிடையாது. எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இப்படி, ஏன்னா நிறைய இடத்துல எனக்கு சில விஷயங்கள் வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன், என்னால் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக எனக்கும் வந்து பண்ணலாம், நம்ம எல்லாத்தையுமே நேரில் பார்க்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கு. அதனால் உங்களை எல்லாரையும் நேரில் பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக, ஒருத்தர் சந்திச்சுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக, நிறைய உறவுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க, உங்களால் வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, உங்களுடைய பேரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா, எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் இதுக்கு ஒத்துக்கிறாங்க, எவ்வளோ பேரால் முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் இதை வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கே நான் வந்து கொண்டு போவேன். ஏன்னா கொஞ்சம் பேர் அப்படிங்கிறது ரெகுலராக இங்கே வந்து நம்ம பண்ணுறது செய்கிறது அது வேறு விஷயம். ஓரளவுக்கு நிறைய பேர் கூடி பேசி இது பண்ணால் தான் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரியும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஹாலில் வச்சு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்க, உங்களால் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், வீட்டில் இருக்கவங்க எப்படி இதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பரில் தெரிவிச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு என்ன டேட்டு, எவ்வளோ இது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன்.